மகாராஷ்டிராவில் மீண்டும் முதலமைச்சர் பதவி வழங்காததால் அதிருப்தியில் உள்ள சிவசேனா தலைவரும் துணை முதல்வருமான ஏக்நாத் ஷிண்டே நேற்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, பிஜேபி, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றன. என்றாலும் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பிஜேபியின் பட்னவிஸ் மிக பெரும் இழுபறிக்கு பின்னர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். துணை முதல்வர்களாக அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேவும் பொறுப்பேற்றனர். இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக பட்னவிஸ் நேற்று மும்பையில் உயர்நிலை கூட்டத்தை கூட்டியிருந்தார். ஆனால் இந்த கூட்டத்தில் ஷிண்டே பங்கேற்காமல் அவருடைய சார்பில் அமைச்சர் யோகேஷ் கடம் என்பவரை பங்கேற்க செய்தது மகாராஷ்டிரா அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை கூட்டத்தையும் ஏக்நாத் ஷிண்டே புறக்கணித்த நிலையில் மீண்டும் பட்னவிஸை சந்திக்காமல் புறக்கணித்திருப்பது இவருக்கும் இடையேயான நிழல் யுத்தத்தை இறுதி செய்வதாக அமைந்துள்ளது.